வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 207வது பாடல் பார்க்க போறோம். 207, 208, 209 3 பாடல் பார்க்கலாம். 3 வேற வேற திணைகள். நெய்தல், பாலை, குறிஞ்சி 3 திணை பாடல்கள். ரொம்ப அழகான பாட்டு. நெய்தல் திணை பாடல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நற்றிணையில நெய்தல் திணை பாடல்கள் ஓரளவுக்கு நிறையவே இருக்கு. முன்னாடி ஒரு தடவை பார்த்திருக்கோம். எவ்வளவு குறிஞ்சி பாடல்கள், எவ்வளவு பாலை, நெய்தல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இதுலயுமே இருக்கு. இந்த புக்ல பின்னாடி இருக்கு. அப்புறம் அதை பார்க்கலாம். நிறைய நெய்தல் தான் படிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நமக்கு நிறைய நெய்தல் பாடல்கள் வரா மாதிரி நமக்கு தோணுது. சரி, இங்க நொதுமலர் வரை ஒழி தோழி செவிலிக்கு அறத்தோடு நின்றது. இந்த அறத்தோடு நின்றது அப்படிங்கறத நம்ம பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம். அதாவது வேற்று திருமணம் நடைபெறுமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது அந்த தலைவனோடலாம் வேற யாரோடவெல்லாம் அவளுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அவளுடைய மனம் கவர்ந்த தலைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்படுத்துவது அப்படிங்கிறதுதான் அறத்தோடு நிற்றல். அது பெரும்பாலும் தலைவி தோழிக்கு அறத்தோடு நிற்பாள், தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்பாள், செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்பாள், நற்றாய் தம் ஐயருக்கு அறத்தோடு நிற்பாள். அந்த மாதிரி ஒரு வரிசையில தான் அது போகும். இப்ப இங்க வேற வேற்று வரைவுக்கான பேச்சுக்கள் நடக்குது அப்படிங்கிறத அவ உணர்றா தோழி. பரதவர் மகள், பரதவர் வேற யாராவது ஒரு பரதவருக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரும்பொழுது அது கிடையாது. அந்த தலைவனுடைய தேர் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவன்தான் இவளுக்கு அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவன். இந்த வலைகளை எல்லாம் பின்னி இது பண்ணக்கூடிய ஒரு பரதவருக்கான ஒரு சாதாரண ஆளோடு அவள் திருமணம் அவளுக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்க தோழி செவிலியிடம் சொல்கிறாள். அதாவது இவள் இதை விட நம்ம குடியில் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் உயர்வான நல்ல செல்வ வளம் பொருந்தி தேரின் மேல் அவளை அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒருவன் வருவான். அவன் வரான், அவனைதான் நீங்க பேசி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, கண்டல் வேலி கழி சூழ் படப்பை முண்டகம் வேய்ந்த குறியிரை குரம்பை கொழுமீன் கொள்பவர் பாக்கம் கல்லென நெடுந்தேர் பண்ணி வரல் ஆனாதே குன்றத்து குவவு மணல் நீந்தி வந்தனர் பெயர்வர் கொள் தாமே அல்கல் இளையரும் முதியரும் கிளையுடன் குழியி கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் மடமொழி குறுமகள் வலையும் தூண்டிலும் பற்றி பெருங்கால் திரையெழு பவ்வம் முன்னிய கொலை வெம் சிறார் பார்ப்பட்டனளே. கொலை வெம் சிறார் கடைசி வரி பெருங்கால் திரையெழு பவ்வம், பெரிய பெரிய அலைகளோடு திரை எழும்பக்கூடிய, பெரிய அலைகளாக திரைகள் எழும்பக்கூடிய, பவ்வம்னா கடல், கடலில் சென்று மீன் பிடித்து வரக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய பரதவர் அவனுக்காவது ஒருவனுக்கு அவள் வாழ்க்கைப்பட மாட்டாள். கொலை வெண்சிறார் பார்ப்பட்ட நிலை, கொலை அதாவது மீன்பிடி ஆகிய கொலை தொழிலை செய்யக்கூடிய, எப்படி வேடுவர்கள் காட்டுல வேட்டையாடுவார்களோ அது போல இவர்கள் கடல்ல மீன் பிடிக்கிற வேட்டையை ஆடுகிறார்கள் இல்லையா? அதனால கொலை வெம்சிறார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு சாதாரண பரதவனுடைய பையனை இவர் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள். மாறாக அவளை நாடி தேர் வருகிறது. அது எப்படி வருது அப்படிங்கிறதா முதல்ல இருக்கக்கூடியதுல வருது. கண்டல் வேலி கழிசூழ் படப்பை. கண்டல்னா தெரியும், தாழம். தாழம் வேலி, தாழையை வேலியாக உடைய பின்புறம், படப்பைன்னா தோட்டம் இல்லையா, பின்புறம் இருக்கக்கூடிய அந்த தோட்டம். கண்டல் வேலி கழி சூழ் படப்பை, கழி அந்த கழிகளை ஒட்டி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பாக்கம் அது. முண்டகம் வேய்ந்த குறியிரை குரம்பை, குறியிரைனா சற்று தாழ்வாக இருக்கக்கூடிய கூரைகளை உடைய முண்டகம் வேய்ந்த, முண்டகம்னா களிமுள்ளி, நம்ம பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம். களிமுள்ளி கொடிகளால் வேயப்பட்ட அந்த கொடிகள் மேல அப்படி படர்ந்து இருக்கிறது, அப்படியே அந்த கூரை மேல அதுவே கூரையாவே ஆனா மாதிரி இருக்கு. களிமுள்ளி கொடிகள் எல்லாம் படர்ந்து இருக்கக்கூடிய குறியிரை குரம்பை, தாழ்வான குடிசைகளை உடைய நம்முடைய அந்த பாக்கம், அதாவது மீனவர்களுடைய குடியிருப்பை பத்தி சொல்றான். கொழுமீன் கொள்பவர் பாக்கம் கல்லென, கல் என்றால் ஆரவாரம். கொழுமீன் கொள்பவர், இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு அதை வித்தது போக மீதி இருக்கக்கூடிய நல்ல கொழுவிய மீன்களை தங்களுடைய உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மீனவர்களுடைய குடியிருப்பானிய பாக்கம் கல் என்று ஆரவாரிக்கும்படியாக, எல்லாரும் பார்த்து பேசும்படியாகவும் வியக்கும்படியாகவும் தலைவன் தன்னுடைய தேர்ல வரான். நெடுந்தேர் பண்ணி வரலானாதே, அவன் நெடிய தேரை பூட்டி கொண்டு அவன் வருகிறானே, அவன் குன்றத்தன்ன கோமணல் நீந்தி வந்தனர் பெயர்வர் கொள் தாமே. மணல் குன்றுகள்
அப்படியே குன்றுகளை போல, பெரிய பெரிய குன்றுகளை போல மணல் அங்கே குவிந்திருக்கிறது கடற்கரை ஓரமாக. அது நமக்கே தெரியும், மணலை அலை அடிச்சடிச்சு மணல் அப்படியே வந்து குவிஞ்சிருக்குவாங்க அங்க. அது வந்து குன்று போல இருக்கிறதாம். அந்த அளவு பெரிய அளவிற்கான மணல் குன்றுகளை தாண்டி அவன் இங்கே இந்த பாக்கம் கல்லென்று ஆரவாரிக்கும்படியாக அவன் தேரில வரானே, அவன் வெறும்ன போயிடுவானா அல்லது இவளை கூட்டிட்டு போவானா? அப்போ இது வந்து அவன் தான் இவளை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிறான் அப்படிங்கிறத இந்த தோழி வந்து செவிலி கிட்ட சொல்றான். குன்றத்தன்ன கோவம் மணல் நீந்தி வந்தனர் பெயர்வர்கொள் தாமே. அவர் வந்து அவளை தானே அவளை அழைத்து கொண்டு போவதற்காகத்தான் அவன் வருகிறான். அப்படி நடக்கும் தானே, பெயர்வர்கொள் தாமே, அவன் அழைச்சிட்டு போவான் தானே. இப்ப நீங்களா சம்மதிச்சீங்கன்னா அது நடக்கும் இல்லையா? அதனால வந்து அவன் அழைச்சிட்டு போவான் இல்லையா அப்படிங்கிறான். அல்கல் அந்த அப்புறம் அந்த அந்த ரொம்ப அழகான காட்சியை காட்டுறாரு இதுல இந்த பாடலாசிரியர். ஆனா ஆசிரியர் பேர் நமக்கு தெரியல. அதுல வந்து அந்த முதல் நாள் அவங்க வேட்டைக்கு போயிருக்காங்க. அதுல வந்து சுறா மீன் அகப்பட்டிருக்கிறது. கொழுவிய மீன் அவங்க சொன்னது சுறாவா கூட இருக்கலாம். முதல் வரியில சொன்ன கொழுவிய மீன் அப்படிங்கிறது. இந்த சுறா வந்து அந்த சுறாவினுடைய பல்லினால அது வலையை கிழிச்சிருக்கும் இல்லையா? அந்த நுண்ணிய வலை தானே. இப்போ மறுநாள் உட்கார்ந்து அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது மீன் பிடிக்க போறதுக்கு முன்னாடி அவர்கள் உட்கார்ந்து அந்த வலையை சரி செய்கிறார்கள். கூட்டமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் அந்த வலையை சரி செய்கிறார்கள். அந்த முடிச்சு அவிழ்ந்து போயிருக்கக்கூடிய அந்த வலையெல்லாம் ஒன்னா பின்றாங்க. வலை பின்றதுன்னு தானே சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு காட்சி. இளையரும் முதியவரும் கிளையுடன் குழி. சுற்றத்தவர்கள் எல்லாரும் நல்ல பெரிய வலை. அது புறா மாட்டுதுன்னா அது எவ்வளவு பெரிய வலையா இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த வலை கிளையுடன் குழி கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் மடமொழி குறுமகள். முடி முதிர்னா நன்றாக, முடி முதிர்னா வயதான, அதாவது நரைத்த முடியுடைய பரதவர்களுடைய குறுமகள் ஆகிய இவளோட தந்தை கொஞ்சம் மூத்தவர் வயதுல. ஆனால் அவர்கள் இப்போ அந்த குடியினுடைய வெளியில உட்கார்ந்து எல்லாரும் கூடி உட்கார்ந்து முதல் நாள் சுறா பட்டதுனால, அந்த வலையில பட்டதுனால அந்த வலை கிழிந்திருக்கிறது. அதை ஒன்றாக சேர்ந்து முடிச்சு போட்டு திரும்ப சரி பண்றாங்க. ரொம்ப அழகான ஒரு காட்சி. பாக்கத்துல நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறிஞ்சி பாடல் பார்த்தோம். அதுல வந்து ஒரு யானை விழுந்துருச்சு, யானை இறந்து போய் விழுந்த உடனே அந்த யானையை பங்கிட்டுக் கொள்வதற்காக அந்த குடி எப்படி ஒன்றாக திரண்டு வந்து அந்த இரவு நேரத்துல அந்த யானையை வந்து ஒவ்வொரு பகுதியாக எடுத்து பிரித்து கொண்டார்கள், எப்படி ஆரவாரம் எழுந்தது. அப்ப இந்த நேரத்துல இரவுக்குரிய நீ வராத தலைவனே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பார்த்தோம். அது குன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஒரு காட்சி. இங்கேயும் வந்து கூட்டம் கூட்டமா தான் வாழ்ந்திருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா சங்க இலக்கியத்துல பார்த்தோம்னா பாதீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகிர்ந்துண்டு வாழக்கூடிய வாழ்க்கை கூடவே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வலையை சரி பண்ற வேலையை கூட அவங்க கூட்டமாக உட்கார்ந்து சுற்றத்தவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து செய்யறாங்க. இளையரும் முதியரும் கிளையுடன் குழி கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் மடமொழி குறுமகள். அழகான மடப்பம் பொருந்திய மொழியை பேசக்கூடியவளாகிய இளையவளாகிய தலைவி. திரை எழு பவ்வம் முனிய. நம்ம அது முன்னாடி இந்த வழியை பார்த்தோம். இந்த பவ்வத்தில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய பரதவர் யாரையும் அவள் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள். அவளுக்கு அவள் வாழ்க்கைப்பட மாட்டாள். மாறாக இந்த நெடுங்கடல் நீந்தி வரக்கூடிய தேரை கொண்டு வரக்கூடிய அந்த தலைவனுடைய தேரோடய அவ போவாளா இல்லையா அப்படிங்கறது நீதான் சொல்லணும் அப்படின்னு இவ செவிலிகிட்ட தோழி சொல்றான். சோ இது வந்து அறத்தோடு நிற்றலாக இவள் பரதவருடைய மகள் தான். ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு வேறு ஒருவன் தேரில் வருகிறான், அவனுக்குதான் அவளை திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அவ சொல்றான். அதான் இந்த பாடல். நம்ம ஒரு தடவை பாட்டை மட்டும் பார்த்துருவோம். கண்டல் வேலி கழிசூழ் படப்பை முண்டகம் வேய்ந்த குறியிரை குரம்பை கொழுமீன் கொள்பவர் பாக்கம் கல்லென. கல்லென்று ஆரவாரம், அந்த தேர் வர்றதுனால கல்லென்று ஆரவாரம் ஒலிக்கிறது. நெடுந்தேர் பண்ணி வரலானாதே குன்றத்தன்ன குவவு மணல் நீந்தி வந்தனர் பெயர்வர்கொள் தாமி. அல்கள் இளையரும் முதியரும் கிளையுடன் குழி கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் மடமொழி குறுமகள் வலையும் தூண்டிலும் பற்றி பெருங்கால் திரையெழு பவ்வம் முன்னிய கொலைவன் சிறார் ஆர்ப்பட்ட நிலை. அதனால வேற யாருக்காவது அவளை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, அடுத்த பாடல் பாலைத்திணை நொச்சி நியமங்கிழார் எழுதியது. இங்க தலைவன் பொருள் வயிறு பிரிஞ்சு போயிருக்கான். அவளுக்கு ஒரே வருத்தம், இன்னும் வரலையே அவன் அப்படின்னு. மழைக்காலம் தொடங்கி விட்டது. மழை காலத்துல அதாவது அவன் பிரிஞ்சு போறேங்கிறதே முதல்ல சொல்லல. சொன்னா வருத்தப்படுவா, விடமாட்டா அப்படின்னு சொல்லாம அவன் ஒருவேளை கிளம்பியிருக்கலாம். அப்புறம் தோழி சொல்லியிருப்பான், அவன் போயிருக்கான், பொருள் வயிறு பிரிந்து போயிருக்கான், பொருள் தேவைதானே வாழ்க்கைக்கு அப்படின்னு.
இப்போ அவ மழைக்காலம் வந்த உடனே அவளால தாங்கிக்கவே முடியல. என்ன இன்னும் சொன்ன நேரமெல்லாம் தாண்டி போகுது, இன்னும் வரலையேன்னு சொல்லி அழுது அழுது ஆற்றாமல் அப்படியே கண்கள்ல இருந்து தண்ணீர் அப்படி தாரை தாரையாக ஒழுக அவளுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் நனைந்து போகின்றன. அந்த அளவுக்கு அவள் விம்மி அழறா. அப்ப அவள் தோழி அவளை தேற்றுறா. நீ எதுக்கு கவலைப்படுற? இப்ப மழை காலத்தினுடைய குரலை கேட்கிற இல்லையா? நீ மழைக்கான குரல்கள் எல்லாம் அங்கங்க ஒலிக்க ஆரம்பித்து, இடி மின்னல் மழை ஏதோ ஒண்ணு. அப்போ இந்த குரல் அவனை அழைத்து வரும். இந்த குரல் அவன் இருக்கிற இடத்துலயும் கேட்கும் தானே. அப்ப அந்த குரல் மழைக்காலத்துல நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, எந்த வேலை பாதியில முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவளை கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவ அந்த மழை உன்னை கூட்டிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்றான். மழை கூட்டிட்டு வந்துடும், நீ கவலைப்படாத, அவன் உன் மேல எவ்வளவு பெரிய அன்புடையவன் அல்லவா, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்றதையும் சொல்றான். சரி, அதான் இந்த பாடல் நொச்சி நியமிக்கிழார் எழுதியது. விரல் சால் விலங்கு இழை நெகிழ விம்மி அரல் போல் தெள்மணி இடைமுலை நனைப்ப விழிவு இல் கழுலும் கண்ணொடு பெரிதழிந்து எவன் இணைபு வாடுதி சுடர் நுதற் குறுமகள் செல்வாரல்லர் நம் காதலர் செலினும் நோன்மாரல்லர் நோயே மற்ற அவர் கொன்னும் நம்பும் குறையர் தாமே சிறந்த அன்பினர் சாயலும் உரியர் பிரிந்த நம்மினும் இறங்கி அரும்பொருள் முடியாது ஆயினும் வருவர் அதன் தலை இன்துணை பிரிந்தோர் நாடி தருவது போலும் இப்பெருமழை குரலே. இப்போ பிரிய போறான், பிரிய போக போறான் அப்படிங்கிற குறிப்பறிந்துதான் இவ அழறா. அவன் போனாலும் என்ன சீக்கிரமா வந்துருவான், வேலை முடியலனாலும் உன்னை நினைத்து நம்மை விட அவனுக்கு உன்னுடைய அன்பின் மேல அவனுக்கு அதிகமான நம்பிக்கை உண்டு, அதனால அவன் வந்து விடுவான் அப்படிங்கிறத சொல்றான். விரல் சால் விலங்கு இழை நெகிழ, அழகான நீ அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் தொய்யும்படியாக அல்லது வருந்தும்படியாக விம்மி விம்மி அழுது அரல் போல் தெள்மணி இடைமுலை நனைப்ப, அழகான அதாவது நீர் விட்டு விட்டு வருவதை போல. அரல் அப்படின்னா இடையீடுபட்ட நீர், நம்ம நிறைய பார்த்திருப்போம். அரல் போல் கூந்தல், அப்படி வளைவாக இருக்கிற கூந்தல். அப்ப தண்ணீர் அப்படி கண்ணுல இருந்து தண்ணீர் இந்த கழுத்துல போட்டிருக்கிற ஆரத்துல போய் விட்டு விட்டு அப்படி ஓடுற மாதிரி கண்ணீர் பெருக்கு எடுத்து ஓடுகிறது. அரல் போல் தெள்மணி இடைமுலை நனைப்ப, நம்மளுடைய மார்பகத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த முத்து மாலைகளை நனைப்ப நீ ஏன் இப்படி விழிவு இழ கழுலும் கண்ணோடு, கழுலும்னா அழக்கூடிய எவ்வளவு சொன்னாலும் கேட்டுக்கொள்ளாமல் இப்படி அழுது கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? அப்படி ஒரு தேவையே இல்லை, அந்த அழ வேண்டிய தேவையே உனக்கு இல்லை. பெரிதழிந்து எவன் நினைவு வாடுதி சுடர் முதற் குறுமகள், சுடர் போன்ற அழகான நெற்றியை உடைய குறுமகளே, தலைவியே, எதற்காக நீ அழற? நீ அழ வேண்டிய தேவையே இல்லை. இவ்வளவு வருந்தி ஏங்கி அழுது உன்னுடைய முலைகளில் அணிந்திருக்கக்கூடிய மாலைகள் எல்லாம் நனையும்படியாக எதற்கு நீ அழணும்? செல்வார் அல்லர் நம் காதலர், ஒருவேளை அவர் போகாமையும் கூட நின்றுடலாம் இல்லையா, போறேன்னு இப்போ சொல்லியிருக்கான், ஒருவேளை அவன் போகாம கூட இருந்துடலாம். அப்படியே போனாலும் செலினும் நோன்மாரல்லர் நோயே, உன்னுடைய நோய் என்ன என்பதை, அவனை பிரிந்திருக்க முடியாத உன்னுடைய நோயை அவனால் புரிந்து கொள்ள முடியும், அதனால் அவன் சீக்கிரமாக திரும்பி விடுவான். மற்ற அவர் கொன்னும் நம்மும் குறையர் தாமே, அவர் உன்னுடைய அன்பை நம்புகிறவன் அல்லவா, நம்மை விட அவன் நம்மேல் அன்புடையவன் அல்லவா, அதனால அவன் சீக்கிரமா வந்துருவான். சிறந்த அன்பினர் சாயலும் உரியவர், நம்மேல் அதாவது நீ அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கியோ அதை விட அவன் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறவன். சாயலும் உரியவர், நம்மேல் அன்பு காட்டக்கூடிய, நம்மை பிரிந்திருக்காத அந்த பண்பு நற்பண்பும் அவனுக்கு உண்டு. பிரிந்த நம்மினும் இறங்கி, நீ இப்ப இவ்வளவு வருத்தப்படுறியே, இப்போ நீ நானும் பேசிக்கிறோம், அதனால நமக்கு புரியுது நீ எவ்வளவு வருத்த. அவனுக்கு அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் அங்க ஆள் இருக்காது, அவன் போற வழியிலையோ அவன் செய்யக்கூடிய வேலையிலையோ. ஆனால் அவன் இதை காட்டிலும் அவன் இறங்குவான். நீ எப்படி வருத்தப்படுறியோ, நீ அழுது வெளிக்காட்டுகிற, அவன் அழாமல் மனதுக்குள் வைத்திருப்பான். பிரிந்த நம்மினும் இறங்கி அரும்பொருள் முடியாதாயினும் வருவர், ஒருவேளை அவன் பொருள் தேடுவதற்காக இப்ப போறான், ஒருவேளை பொருள் தேட முடியல பாதியிலேயே அதை நிறுத்தணும் அப்படின்னாலும் அவன் இல்ல இருந்து நம்ம பொருள் தேடிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்க மாட்டான், வந்துருவான், திரும்ப வந்துருவான். அதன் தலை இன்துணை பிரிந்தோர் நாடி, இனிய துணையை பிரிந்தவர்களை நாடி நாடி சேர்த்து வைப்பதை போல இந்த மழையானது குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது மழை சாதாரணமா பெய்யுது, அதுல மழைக்கான குரல்கள் எல்லாம் வருது, நீர் பெய்யக்கூடிய ஓசை எல்லாமே வருது. ஆனால் அந்த ஓசை என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்காக ஒருத்தி இந்த பருவத்துல நீ வந்தேன்னு சொல்லிட்டு போனி, அதுக்காக அவ காத்திருக்கிறாள், நீ போனோம் அப்படின்னு சொல்லி அவனை இங்கே அழைத்து கொண்டு வந்து விடும். அதனால நீ எதுக்கு இவ்வளவு அழ வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அவன் அன்புடையவன்,
உன்னுடைய வருத்தத்தை புரிந்து கொள்வான். பொருள் தேடி சென்றவன் பாதியிலே பொருள் தேட முடியல அப்படின்னாலும் அதையும் விட்டுட்டு திரும்ப வந்துருவான். இந்த மழை அவனை அழைத்து கொண்டு வந்துவிடும், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அவளை ஆற்ற வைக்கிறாள். செலவுற்றாரது குறிப்பறிந்து ஆற்றாய தலைமகள் உரைப்ப தோழி சொல்லியது. தோழி அவளை ஆற்ற வைக்கிறாள். அதான் இந்த பாடல். விரல் சால் விலங்கு இழை நெகிழ விம்மி அரல் போல் தெள்மணி இடைமுலை நனைப்ப விழிவுயில் சுழலும் கழுலும் கண்ணோடி வெளிச்சம் தெரிய சரியில்லை. விழிவு இல கழுலும் கண்ணோடு பெரிது அழிந்து எவன் இணைவு வாடுதி சுடர்முதற் குருமகள். செல்வாரல்லர் நம் காதலர் செலினும் நோன்மாரல்லர் நோயே மற்ற அவர் கொன்னும் நம்மும் குறையர் தாமி. சிறந்த அன்பினர் சாயலும் உரியர் பிரிந்த நம்மினும் இறங்கி அரும்பொருள முடியாது ஆயினும் வருவர். அதன் தலை இன்துணை பிரிந்தோர் நாடி தருவது போலும் இப்பெருமழை குரலே. இந்த பெரிய மழையினுடைய குரல் அவனை இங்கு அழைத்து கொண்டு வந்துவிடும், வருந்தாதே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அடுத்த பாடல். இந்த தலைவியை குறை மறுக்கப்பட்டு பின்னின்ற தலைமகன் ஆற்றாளாய நெஞ்சிற்கு சொல்லுவானாய் சொல்லி தன்னுடைய மனதிற்குள் சொல்வதை போல தோழி கேட்ப தலைவன் சொல்றான். திரும்ப எனக்கு தலைவியை பார்க்கணும், அவளோடு இருக்கணும், அவளோடு அந்த முதல் ஏற்கனவே ஒரு தடவை அவளோடு கலந்து இருந்திருக்கிறான். இப்ப திரும்பியும் அவளை என் மனது நாடுகிறது, எப்படியாவது அவளை நான் அடைய வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறத மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது போல வெளியே சொல்றான், தோழி கேட்கும்படியாக. அதான் இந்த பாடல். மலை இடம் படுத்து கோட்டிய கொல்லை தளிப்பதம் பெற்ற கான் உழு குறவர் சில வித்து அகல இட்டன பல விளைந்து இறங்கு குரல் பிறங்கிய ஏனல் உள்ளாள். மழலை அம் குறுமகள் மிழலை அம் தீம்குரல் கிளியும் தாம் அறிபவ்வே எனக்கே படும்கால் பையுள் தீரும் படாது தவிரும் காலை ஆயின் என் உயிரோடு எல்லாம் உடன் வாங்குமே. அவளை அடைந்தேன் என்றால் நான் உயிர் வாழ்வேன். அவளை அடைய முடியாமல் போயிற்றென்றால் என்னுடைய உயிரோடு என்னுடைய மானம் மரியாதை என்னுடைய இந்த எல்லாமே எனக்கு என்னை விட்டு போய்விடும். ஏனென்றால் அந்த அளவிற்கு நான் அவளுக்காக இறங்கி காத்திருக்கிறேன், என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தன் மனசுக்குள்ள சொல்ற மாதிரி. அவ ஏற்கனவே கிடைச்சா, இப்ப திரும்ப அவ கிடைக்கணும், கிடைச்சா நல்லது, என்னுடைய உயிர் என்னோடு நிற்கும், கிடைக்கலன்னா என்னுடைய மானம், நான் இவ்வளவு நாள் சேர்த்து வைத்திருக்கிற பேராண்மை, என்னுடைய உயிர் எல்லாமே போயிடும் போல இருக்கிறதே, ஆனால் அவ திரும்ப எனக்கு கிடைப்பாளா அப்படின்னு சொல்வதை போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. முதல்ல வரக்கூடிய 4 வரி காட்டுல புறவர்கள் அவர்கள் விவசாயம் செய்வார்கள். மருதநில விவசாயம் போல இருக்காது. குறிஞ்சி நில விவசாயம் என்பது மருதநில விளம் போல ஒரு சமதள பரப்புல செய்யக்கூடியது இல்லை. அவங்க காட்டை கொஞ்சம் அழிப்பாங்க, அந்த சில மரங்களை வெட்டி அந்த இடத்தை சமப்படுத்தி ஒரு வளைவான இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். மலை மேல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விளை இதெல்லாம் கொஞ்சம் வளைவானதா இருக்கும், அரை பிறை போல, பிறையினுடைய இது போல ஒரு சற்று வளைஞ்சது போல அப்படி இருக்கும். அந்த மாதிரி இடத்தை சமப்படுத்தி அங்க திணையை விளைப்பாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. ரொம்ப அழகான குறிப்பு இந்த இதுல இருக்கு. மலை இடம் படுத்து கோட்டிய கொல்லை. மலையை ஒரு சமப்படுத்தி விட்டு அது கொஞ்சம் மேடும் பள்ளமா இருக்கக்கூடிய அதை ஒரு வளைவானதாக அவர்கள் சமப்படுத்தி அந்த கொல்லையில தளிப்பதம் பெற்ற கான் உழு குறவர். குறவர்களுக்கான தொழில்கள் வேற. அவர்கள் தேனெடுத்தல், கிழங்குதல் அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அப்பப்போ அந்த திணை விதைக்கக்கூடிய உழவு பணியையும் அவர்கள் செய்து கொள்வார்கள். சில வித்து அகல இட்டன பல விளைந்து. சிலவாகிய வித்துக்களை அவர்கள் அகலமான இடத்துல அங்கங்க தூவுறாங்க. இப்போ மருதநிலத்துல நெருக்கமா வைக்கணும் இல்லையா, கரும்போ நெல்லோ நெருக்கமா வைக்கணும். ஆனா இங்க பெரிய கொஞ்சம் அப்படி ஒரு பிறைவாக எடுத்து சமப்படுத்திய அந்த இடத்துல அந்த சமப்படுத்திய அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் வித்துக்களை அங்கங்க தூவுறாங்க. ஆனால் அது அங்கங்க தூவினாலும் கூட திணைகள் நன்றாக நெருங்கி வளர்ந்து விடுகின்றன. திணை நல்லா நெருங்கி அப்படியே அடர்த்தியா வளர்ந்துருது. சில வித்து அகல இட்டன பல விளைந்து. நல்ல அடர்த்தியான மலை இல்லையா, மலை இயற்கை வளம் நிறைய இருக்கு, காற்று வெயில் எல்லாமே இருக்கு, அதனால நன்றாக அடர்த்தியாக அவை வளர்கின்றன. இறங்கு குரல் பிறங்கிய ஏனல் உள்ளாள். இறங்கு குரல்னா திணையினுடைய கதிர் நன்றாக முற்றி இப்பொழுது கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது முற்றிய பருவம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கிளி, அப்ப அந்த நேரத்துல கிளிகள் வரும். இந்த கிளியை கடிவதற்காகத்தான் அவன் முன்னாடி வந்தா. அப்பதான் இவன் பார்த்தான். இப்போ திரும்ப வரணும் அப்படிங்கிறான். இறங்கு குரல் பிறங்கிய ஏனல் உள்ளாள்
மழலையம் குறுமகள் மிழலையம் தீம்குரல் கிழியும் தாம் அறிபவே. அவள் வந்து இந்த காட்டுல கொலையின் மழலை மொழி பேசுபவள். அதாவது கிளி போல, மிழலை அப்படின்னா மழலை அல்ல, குழந்தை பேசுவது மழலை. ஆனால் மழலை போல இனிய ஒரு பேசக்கூடிய அந்த அந்த பேச்சு முறைக்கு வந்து மிழலை அப்படிங்கிறான். அவ்வளவு அழகான இனிய குரல்ல அவ சிலவாகிய சொற்களை முன்னாடி பேசியிருப்பா. மழலை உரைக்கும் இளமகளாகிய என்னுடைய தலைவியை அவள் பேசக்கூடிய இனிய குரலை இந்த கிளி கூட தெரிஞ்சிருக்கும். இந்த திணைகளில் கொத்த வருகிறதே இந்த கிளிக்கு கூட தெரியும். அவளுடைய அழகான மிழற்றுகின்ற அவளுடைய மொழியை இந்த கிளியும் அறியும். அவ வந்து என்னோட பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேசினா அப்படின்னா என்னுடைய நோய் தீரும். படுங்கால் பையுள் தீரும். மிழலையம் தீம்குரல் கிளியும் தாம் அறிபவே எனக்கே படுங்கால் பையுள். பையுள்னா துன்பம். கிளியும் மயங்குகிற அந்த குரலை உடைய அவள் என்னோடு சில வார்த்தைகளாவது வந்து பேசினாள் என்றால் என்னுடைய துன்பம் தீரும். படாது தவிரும் காலையாயின். ஒருவேளை வர முடியல, இனிமே வரமாட்டா, வந்து என்னோட பேச மாட்டா அப்படிங்கிற நிலைமை வந்தது அப்படின்னா என் உயிரோடு எல்லாம் உடன் வாங்குமே. என்னோட உயிர் போகும். என் உயிரோடு கூடவே இத்தனை நாள் நான் காத்து வந்த என்னுடைய மானம், என்னுடைய பேராண்மை, யாருக்கும் இறங்காத தலைமுனியாத என்னுடைய தன்மை, இப்படி எல்லாமே என்னுடைய குடிப்பிறப்பினுடைய பெருமை எல்லாமே என்னை விட்டு போயிடும். அவள் வந்து பேசக்கூடிய சில வார்த்தைகளில் தான் என்னுடைய உயிர் எனக்குள் அடங்கி இருக்கிறது. அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள சொல்வதை போல அவன் சொல்கிறான். ஆனால் தோழி கேட்பதை கூறுகிறான். தோழி கேட்பது போல் சொன்னா ஆஹா அவனுக்கு இவ்வளவு இதுவா அப்படின்னு சொல்லி அவ திரும்ப அவளை கூட்டிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட. சரி, இது வந்து தலைவனுடைய கூற்றாக வந்த பாடல். நொச்சி நியமம் கிழார் எழுதியது. சரி, பாட்டை ஒரு தடவை படிச்சிருவோம். மலை இடம் படுத்து கோட்டிய கொல்லை தளிப்பதம் பெற்ற காணுழு குறவர் சிலவித்து அகல இட்டன பல விளைந்து இறங்கு குரல் பிறங்கிய ஏனல் உள்ளாள் மழலையம் குறுமகள் மிழலையம் தீம்குரல் கிளியும் தாம் அறிபொவ்வே எனக்கே படுங்கால் பையுள் தீரும் படாது தவிரும் காலையாயின் என் உயிரோடு எல்லாம் உடன் வாங்குமே. சரி, இந்த 209 நம்ம நிறுத்திக்கலாம். 210 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.